வேலுண்டு வினை இல்லை. வணக்கம். லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன பலன்கள் என்கிறத பற்றி இந்த பதிவில் நான் சொல்கிறேன். லக்னத்தில் ராகு இருந்தால் அவங்களுக்கு தேக பலம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு பிடிவாத குணமும் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை வைராக்கியமாக எடுத்து முடிக்கும் ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்கும். இவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் பிறப்பிலிருந்தே இருக்கும். வெளிநாட்டு பயணம் செய்ய ஆர்வம் இருக்கும். ஏன் எப்படிங்கிற கேள்வி இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். இவங்க இரவில் அதிக நேரம் கண் விழிப்பாங்க. செல்ஃபோனை அதிக நேரம் பார்ப்பாங்க. ஃப்ரைடு ஐட்டம்ஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லக்னத்தில் ராகு உள்ளவங்க உணவை ருசித்து சாப்பிடுவாங்க. இவங்க அதிகமாக பேசுவாங்க. பேசாமல் இருந்தால் அவங்களுக்கு தலை வெடிச்சிரும். ஆனால் அவங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. ராகு ஒரு பயண கிரகம். எதையும் சமாளிக்கிற திறன் அவங்களுக்கு இருக்கும். லக்னம்தான் உயிர், ஆத்மா. அதனால் அந்த லக்னமே ராகு இருக்கிறதுனால இவங்களோட அமைப்பு அப்படி தான் இருக்கும். ராகுனாலே பிரம்மாண்டம் தானே. மேலும் ராகு ஒரு நிழல் கிரகம். லக்னத்தில் ராகு உள்ளவங்க வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க. வெளியில் போயிட்டாங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. ராகு ஒரு பாம்பு தானே. அதனால் கோபம் வந்தால் சீறுவாங்க. எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் இருக்கும். அதை கற்றுக்கக்கூடிய திறமையும் அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் இவங்க பொறுமை இல்லாதவங்க. வாழ்க்கையில் இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இவங்களை ஒரு தூக்கிடும். இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். உயர்ந்த லட்சியம் மற்றும் குறிக்கோள் உடையவங்க. சுயநலம் அதிகம் உண்டு. பேராசை பிடிச்சவங்களாகவும் இருப்பாங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழணுங்கிற ஆசைப்படுவாங்க. இவங்க உக்கிர தெய்வமான காளி மற்றும் துர்க்கையை முன்னாடி போய் நின்று மனசார வேண்டிக்கிட்டு கருப்பு உளுந்த தானமாக கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம்.